Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம lines and angles related some problems தான் பார்க்க போகிறோம். The first problem, ஒரு diagram கொடுத்துருக்காங்க. இந்த above diagram L1 is parallel to L2. ஓகேவா, ரெண்டு லைன் இருக்கு. L1 and L2 ரெண்டும் parallelனு சொல்றாங்க. And M is the transversal line. இந்த brown colorல இருக்கிற M is தான் the transversal line. Angle 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா is 30 degree. Find all the other angles. ஓகேவா, ஸோ ஒரே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் மட்டும் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸும் கேட்டிருக்காங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, L1 is parallel to L2 கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரெண்டு லைன் parallel இருந்ததுன்னா சில ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் லாஸ்ட் வீடியோலயே. அது என்னெல்லாம் அப்படின்னா, ரெண்டு லைன் parallelனா அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதோட alternate interior or alternate exterior angles ஈக்குவலாக இருக்கும். இன்னொன்று the third point, the co-interior angles ஆட் பண்ண என்ன வரும், they will be equal to 180 degree, that is supplementary angle இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லைன் L1 மட்டும் எடுத்துக்கோங்க. given angle 1 வந்து 30 டிகிரி, angle 2 எனக்கு தெரியாது. ஓகேவா, ஓகே. இப்போ இந்த லைனில் லைன் L1 ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா the whole angle எனக்கு எப்படி இருக்கும், 180 டிகிரியாக இருக்கும். ஓகேவா, ஸோ PM அப்படிங்கிறது இட்ஸ் அ ரே ஆன் த லைன் L1. ஸோ L1 அண்ட் L2 ஆர் லீனியர் பேர்னு எடுத்துக்கலாமா? சாரி, ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 ஆர் லீனியர் பேர்னு எடுத்துக்கோங்க. ஸோ லீனியர் பேர்னா ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ண எனக்கு என்ன வரணும், ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி வரணும். ஆங்கிள் 1 எனக்கு ஆல்ரெடி தெரியும் 30 டிகிரின்னு தெரியும். ஸோ ஆங்கிள் 2 கால்குலேட் பண்ணலாமா? இதுல இருந்து ஆங்கிள் 2 வில் பி ஈக்குவல் டு 180 degree minus 30. So angle 2 is equal to 150 degree. Okay va? இது புரிஞ்சுதா? Angle 1 and angle 2 are linear pairs because L1 is a straight line. So the ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு 180 வரணும். So angle 1 already 13 தெரியும். நான் 2 வந்து 180 minus 30 115 calculate பண்ணியிருக்கேன். So இப்போ angle 2 என்ன, 150 degree. Okay va? இந்த ரெண்டும் வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸுமே கால்குலேட் பண்ணிடலாம். நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டு லைன் பேரலலா இருந்ததுன்னா அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஸோ இங்க கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இது 1க்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் 5, 2ஓட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் 6. ஸோ 5ஓட ஆங்கிள் என்னவா இருக்கும், 30 டிகிரி. ஓகே, 2ஓட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் 6. ஸோ இட் வில் பி ஈக்குவல் டு 150 டிகிரி. ஓகேவா, ஸோ ஆங்கிள் 2வும் ஆங்கிள் 6ம் கரஸ்பாண்டிங், ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 5ம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு கால்குலேட் பண்ணிட்டோம். இனி பாருங்க, இன்னொரு ப்ராப்பர்ட்டி நமக்கு என்ன தெரியும், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். 5ஓட ஆல்டர்னேட் இன்டீரியர் இது 3, ஆங்கிள் 6ஓட ஆல்டர்னேட் இன்டீரியர் 4. அப்ப இந்த ரெண்டு ஈக்குவலா இருக்குமா? ஸோ ஆங்கிள் 3 அண்ட் ஆங்கிள் 5 ஆர் ஆல்டர்னேட் இன்டீரியர். ஓகேவா, அதே மாதிரி ஆங்கிள் 4 அண்ட் ஆங்கிள் 6 என்னது, த ஆல்டர்னேட் இன்டீரியர் தான். ஸோ 5 30 டிகிரினா 3யும் 30 டிகிரி, 6 150 டிகிரினா 4 என்னது 150 டிகிரி. ஓகேவா, அகைன் இன்னொரு பாயிண்ட் பாருங்க, ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸும் எப்படி தான் இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ 2ஓட ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் 8, ஸோ இது 150 டிகிரி, ஆங்கிள் 8 150 டிகிரி. இந்த ஆங்கிள் 1ஓட ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் 7, ஸோ 7 ஆங்கிள் என்னது 30 டிகிரி. ஓகேவா, ஸோ இப்படி ஒரு இன்டீரியர் ஆங்கிள் அல்லது ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்தாவே அந்த ப்ராப்பர்ட்டிஸ் 3 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம படிச்சதை வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸையும் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா, செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, லைன் L1 L2 கொடுத்துருக்காங்க, ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் M இருக்கு. ஓகேவா, இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the angle 3 is 61 டிகிரி. ஆங்கிள் 3 இங்க என்ன இருக்கு, ஒரு இன்டீரியர் ஆங்கிள் 61 டிகிரி. ஆங்கிள் 7 that is எக்ஸ்டீரியர் ஆங்கிள், ஒரே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 180 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. Find L1 is L1 parallel L2. இதுக்கு முன்னாடி சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க, ரெண்டு லைனுமே parallel, ஒரு ஆங்கிள் கொடுத்து ரிமைனிங் இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸும் கேட்டிருந்தாங்க. இங்க நமக்கு ஒரு இன்டீரியர் ஆங்கிள் அண்ட் ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு லைன்ஸும் parallel செக் பண்ண சொல்றாங்க. அகைன் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ரெண்டு லைன் parallel இருந்தா இந்த எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். ரெண்டு லைன் parallel செக் பண்றதுக்கும் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதான் நம்ம செக் பண்ணா போதும். ஓகேவா, கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும், இல்ல இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆல்டர்னேட் இன்டீரியர் அண்ட் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவலா இருக்கணும், அண்ட் கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணினா அதோட சம் வந்து சப்ளிமெண்டரியா இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுது அப்படின்னா we can say that the two lines are parallel அர்த்தம். இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் 3 மட்டும் 61 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் லைன் L1 ஸ்ட்ரெயிட் லைனா எடுத்துக்கிட்டா ஆங்கிள் 3 and 4 forms the linear pair. ஓகேவா, so angle 3 and angle 4 forms the linear pair.
ஸோ லீனியர் பேர்னா எனக்கு ரெண்டையும் ஆட் பண்ண எனக்கு என்ன வரணும் 180 டிகிரி இருக்கணும் அப்படி தானே ஸோ ஆங்கிள் 3 ப்ளஸ் ஆங்கிள் 4 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வச்சுக்கோங்க ஆங்கிள் 3 எனக்கு தெரியும் 61 டிகிரி ஸோ 61 அப்படின்னா ஆங்கிள் 4 எனக்கு என்னவா இருக்கும் 180 minus 61 angle 4 will be equal to 119 degree வரும் ஓகேவா எனக்கு இப்போ angle 4 எனக்கு என்ன வரும் 119 degree வரும் ஓகே நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் லைன் என்னது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கணும்னு சொன்னேன் இங்கே angle 4 and angle 7 are corresponding angles ஸோ என்னோட டயக்ராம் படி angle 4 angle 7 கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஆனால் 4ஓட ஆங்கிள் எவ்வளோ மெஷர் பண்ணியிருந்தேன் நான் எனக்கு கால்குலேட் பண்ணும்போது 119 வந்துச்சு ஆங்கிள் 7 என்ன கிவன் கொடுத்துருக்காங்க 118 இந்த ரெண்டும் ஈக்குவலா இல்லை ஸோ ஆங்கிள் 4 இஸ் நாட் ஈக்குவல் டு ஆங்கிள் 7 ஸோ லைன் L1 அண்ட் L2 ஆர் நாட் parallel ஓகேவா இந்த ரெண்டுமே parallel லைன்ஸ் கிடையாது ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை ஓகேவா ப்ராப்ளம் 3 பாருங்க ஒரு ஜிக்ஸாக் மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் த அன்னோன் ஆங்கிள்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க லைன் PQ and ST are parallel ஓகேவா இதை நான் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் இதில் வந்து நடுவில் மட்டும் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன் இந்த R அப்படிங்கிற பாயிண்டில் ஹியர் AB அப்படிங்கிறது நான் வரைஞ்ச ஒரு லைன் ரெட் கலரில் போட்டிருக்கேன் இதை நான் வரைஞ்சது சால்வ் பண்ணுறதுக்காக நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன் ஓகேவா assuming that PQ and AB are parallel also AB and ST are parallel ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க PQ and AB parallelனு சொல்கிறேன் ஸோ இந்த ரெண்டு லைன் parallel அப்படின்னா the PR is my transversal ஓகேவா அதே மாதிரி AB and ST parallelனா SR is my transversal line ஓகேவா இங்க பாருங்க இந்த லைன் மட்டும் இந்த ஆங்கிள் மட்டும் தான் given 30 டிகிரி கொடுத்துருக்காங்க PQ and AB parallel அப்படின்னா PR transversalலாம் alternate interior angles equalனு படிச்சிருக்குமா ஸோ இங்க 30 டிகிரினா இங்க என்ன வரும் அகெயின் 30 டிகிரி தான் வரும் அதே கான்செப்ட் தான் AB and ST parallel SR is my transversal பார்த்தேன் அப்போ இங்க எனக்கு given 60 டிகிரி அப்படின்னா என்னோட alternate interior angles எப்படி இருக்கும் 60 டிகிரி தான் இருக்கும் ஸோ PRS வேல்யூ 30 plus 60 எனக்கு என்ன வரும் 90 டிகிரி வரும் ஓகேவா